நமஸ்காரம். நான் கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன். உப்பு பரிகார முறைகள், அதாவது உப்பு வைத்திய முறைகள் தான் சொல்லணும். அதாவது சிகிச்சை முறை தான் சொல்லுவா. ஆனால் சித்தர்கள் போகர் அவருடைய சிஷ்யன் சொல்ற குருவை மிஞ்சிய சிஷ்யனான புலிப்பாடி சித்தர் இவெல்லாம் அருளிய மிக அற்புதமான ஒரு வைத்திய முறைகள் தான், சிகிச்சை முறை தான் அது உப்பு சிகிச்சை முறை. இப்போ இந்த உப்பு சிகிச்சை முறை அப்படிங்கிறதுல அவ என்ன சொல்றேன்னா 74 வகையான உப்பு சிகிச்சை முறைகள் இருக்கு. அதுல இப்ப நான் சொல்ல போறதுதான் தலையாய ஒண்ணு. அதுதான் நமக்கு பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்சத்தோட நம்ம இணைய வச்சு அந்த சக்தி நமக்கு கிடைக்கக்கூடிய வகைகளை மிக அபரிவிதமான ஒரு பலனை நமக்கு தர்றது அப்படிங்கிறது தான் அந்த உப்பு பரிகார முறைகள். இப்ப நம்ம உப்பு பரிகார முறைகள் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அது ஏன் செய்யறோம், எதுக்காக செய்யறோம், அதனால என்ன பயன் அப்படின்னு சொல்றேன். 2 கையில உப்பு எடுத்துக்கோங்க. அதாவது கடல் உப்புன்னு சொல்லுவோம், சமுத்திரத்துல இருந்து வருது இல்லையா, கல் உப்புன்னு சொல்லுவா இல்லையா, அதுதான் இந்த 2 கையிலும் எடுத்துக்கோங்க. எவ்வளவு கை நிறைய இருக்கோ அந்த உப்பு உள்ளங்கையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் அதனுடைய வேலை செய்யும். உள்ளங்கையில நம்ம நரம்புகளுடைய எண்டு இருக்கிறதுனால அந்த உப்பு கையில ஏறினதும் உடனே அது அந்த நரம்பை உஷ்ணப்படுத்த ஆரம்பிக்கும். ரத்தம் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா லேசா சூடாக ஆரம்பிக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா 2 கையில உப்பு எடுத்துட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம வாக்கிங் பண்ணணும், நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். நிக்கலாம், ஓடலாம், நடக்கலாம், ஏதாவது பண்ணலாம், ஆனா உட்காரக்கூடாது. அப்படி நம்ம தவறுதலா உட்காந்துட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய இடுப்பு பகுதி, அதாவது ப்ரொடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு நிறைய ரத்த ஓட்டம் பாஞ்சு பைல்ஸ், அதாவது மூல வியாதிக்கு அடிக்கொள்ளிடும் அப்படின்னு சொல்றாரு. அதனால உட்காந்து செய்யாதீங்க. கையில உப்பு இருக்கும்போது உட்காராதீங்க. பாட்டி காலத்திலே சொல்லுவாங்க, உட்காந்துட்டு இருக்கவங்க கையில உப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது, எம்டியா இருக்கணும், உடம்பு வயிறு காலியா இருக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்கு ஒரு வெப்பம் வரும். கையில இருக்கிற உப்புனுடைய வெப்பமும் வயிற்றினுடைய வெப்பமும் சேர்ந்தது அப்படின்னாக்க ரத்த ஓட்டம் அதிகமா வயிற்றுல பாய்ஞ்சு அது மூலியமா தசை அதிகமாகி தொப்பை விழுந்துரும். அதனால சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யலாம். நீங்க எப்போ செய்யலாம், ராத்திரி செய்யலாம், பகல்ல செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், சாயங்காலம் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். இதுக்கு வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. குளிச்சுட்டு செய்யணும், குளிக்காம செய்யணும், அது மாதிரிலாம் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க எப்போ வேணா செய்யலாம், உங்க வசதிப்படி செய்யலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யுங்க. அதுதான். அதுக்காக நீங்க வெறும் வயிற்றை தான் போனோமா அப்படின்னா இல்லை, தண்ணி குடிச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு கப் காப்பி குடிக்கலாம், டீ குடிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. வயிறு ரொம்ப சாப்பிடக்கூடாது. அதுதான். இப்போ கையில 2 உப்பு எடுத்துக்கிட்டு நீங்க நடந்து போகணும். ஆனா காலில் செருப்பு இருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கால் செருப்பு இருக்கக்கூடாது. அப்ப நான் கால் செருப்பு மொட்டை மாடியில் வாக்கிங் போறேன்னா தப்பு, அது கூடாது. எங்க நீங்க வாக்கிங் போகணும் அப்படின்னாக்க மண் தரை அல்லது புல் தரையா இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மண் தரை இல்லைன்னா புல் தரை. இப்போ புல்தரை, மண் தரை, இப்ப நீங்க ஃபிளாட் சிஸ்டம்ல இருக்கீங்க, அது அடுக்குமாடி குடியிருப்பு இல்லையா, அதுல உங்களுக்கு இடம் இல்லாம இருக்கலாம். உங்களால அந்த வசிக்கக்கூடிய இடம் அப்படி இருக்கலாம். உங்ககிட்ட தோட்டம் இல்லை, அதனால நீங்க என்ன பண்ணணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு இது இருக்கு இல்லையா, அதாவது ஸ்கூல் கிரவுண்ட், அங்க போயிடுங்க. இல்லைன்னா ஒரு பார்க் இருந்ததுன்னா பாருங்க, பூங்கா, அங்க போயிட்டு அங்க உங்க செருப்பை கட்டிட்டு அங்க நீங்க செருப்பு இல்லாம வெறும் காலில் இந்த மாதிரி மண் தரை அல்லது புல் தரையில நடக்கணும். ஏன் அந்த மண் தரையில கிடக்குறோம் அப்படின்னாக்க, இப்ப நம்ம நடக்கும்போது நம்ம காலுக்கு ஒரு வெப்பம் வரும். நம்ம கையில் இருக்கிற உப்பு நம்ம உடலை, அதாவது ரத்தத்தை ஒரு வெப்பப்படுத்தி அந்த வெப்பநிலைக்கு கொண்டு வரும். ஒரு சூடான ஒரு நிலைக்கு. ஒரு சூடானது இன்னொரு சூடை, அதோ ஒரு இனத்தை சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூடு இன்னொரு சூடை என்ன பண்ணும், அதை நோக்கி செல்லும். இப்ப கால் நடக்கிறதுனால அங்க ஒரு சூடு இருக்கும். இப்ப கையில இருக்கக்கூடிய உப்பினுடைய சூடு அந்த கால் சூட்டை நோக்கி நகரும், போகும் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக உப்பு என்ன பண்ணணும்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய, அதை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம், எதிர்மறை சக்திகளை என்ன பண்ணணும்னா ஒன்னா கலெக்ட் பண்ணோம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அது என்ன பண்ணுவாங்க, அந்த எர்த்திங் பண்றதுக்கு ஒரு ஒயர் போகும். அந்த ஒயரை ஒரு பெரிய ஒரு ராடு மாதிரி போட்டு பூமிக்கு அடியில புதைக்கும் போது அங்க கறி, உப்பு இதெல்லாம் போட்டு அதை புதைப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அதுதான் எர்த்திங் பண்றது. அதாவது பூமிக்கு அடியில நம்மளுடைய எதிர்மறை சக்திகளை எடுத்துட்டு போறது, அதான் நெகட்டிவ் எனர்ஜிஸை எடுத்துட்டு போகக்கூடிய எர்த்திங் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம கால் தான் எர்த்திங்கா நமக்கு செயல்பட போகுது. இப்ப கையில இருக்கக்கூடிய உப்பு உங்களுக்கு லேசான உஷ்ணத்தை உங்க உடம்புக்கு கொடுத்து அதன் மூலியமா உங்க உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கரெக்ட் பண்ணி காலை நோக்கி போகும்போது கால் உங்களுக்கு கிரவுண்டிங் ஆகிறதுனால எர்த்திங் ஆயிடும். ஆக உங்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போய்கிட்டே இருக்கும். ஆக மீதி உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடியது என்னன்னாக்கா பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அது சும்மா இருக்காது. ஏன்னா நீங்க சயின்ஸ்ல கூட படிச்சிருப்பீங்க, ஒரு மேகத்தினுடைய பாசிட்டிவ் இன்னொரு மேகத்தினுடைய பாசிட்டிவ் ரெண்டு அட்ராக்ட் பண்ணி பக்கத்துல இடிச்சு மின்னல் மின்னி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி அறிவியல் புத்தகத்துல போட்டிருக்காது, நீங்க படிச்சிருப்பீங்க.
அப்படி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி சும்மா இருக்காது. அது எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும், துருன்னு எதையாவது ஒண்ணு எடுத்து பிடிச்சிட்டு இருக்கும் அப்படின்னு. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இந்த அபரிவிதமான இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு பிரபஞ்ச சக்தியோட இணையக்கூடிய ஒரு பலத்தையும் ஒரு தெம்பையும் தருது. ஏன் அப்படி இணையுது அப்படின்னாக்க, இந்த பாசிட்டிவ் சக்தி இழுக்கும். எதை இழுக்கிறது? இந்த பிரபஞ்ச சக்தியில் இருக்கக்கூடிய பல விதமான சக்திகள். என்னென்ன சக்திகள் இருக்கு அப்படின்னா, நாம சொல்றது என்னன்னாக்கா, சுக்கிரனுடைய சக்தி, குருவனுடைய சக்தி, செவ்வாயினுடைய சக்தி, சூரியனுடைய சக்தி, இப்படி கிரகங்களுடைய சக்தி இதுல எல்லாம் நமக்கு குறைவா இருக்கும். இப்ப உங்களுக்கு சுக்கிரனுடைய சக்தி குறைவா இருந்ததுன்னா களத்திரக்காரகன்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு திருமணம் ஆகாம தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லை, அப்புறம் எத்தனை வேலை கிடைச்சாலும் சரியான சம்பாத்தியம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னும் போது அதுக்கு ஐஸ்வர்யம் தரக்கூடிய சுக்கிரனுடைய பவர் அது குறைவா இருக்கு. அதை பிடிச்சி இழுக்கும். ஆனா என்னதான் எடுத்தாலும் நம்ம உடம்பு அதை கிரகிக்கணுமா இல்லையா? ஆனா அது நம்ம தலைவிதின்னு சொல்லுவோம். அதுக்குதான் சிலருக்கு வேகமா சுக்கிரனுடைய பவர் அவங்க உடம்புக்கு சென்றுடும், சிலருக்கு அது ஏத்துக்காது. சிலருக்கு செவ்வாயினுடைய பவர் ஏத்துக்காது, சிலருக்கு ஏத்துக்கும், டக்கு வேகமா போயிடும். ஏன்னா எல்லாரும் நிலவை பாக்குறோம், நிலவுல இருந்து கூட அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தியில இந்த மாதிரியான சக்திகள்லாம் வருது. ஆனா எல்லா உடம்புலும் அது எடுத்துக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. ஆனா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கட்டாயமாக இழுத்து உங்க உடம்புக்கு கிரகிக்கக்கூடிய தன்மை தருகிறது. அதனால உங்களுக்கு சிறப்பான ஒரு சக்திகள் வருது. அதாவது என்னன்னா, உங்களுக்கு அஸ்தமன தோஷத்திலேயோ இல்ல மறைவு ஸ்தானத்திலேயோ வேற ஏதோ வகையில கெட்டு போயிருந்த அந்த கிரகங்களினுடைய சக்திகள் ஆக்டிவேஷன் ஆகிவிடும். அது உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அதுக்காக 100% ஆக்டிவேஷன் ஆகாது. ஒரு 10-20% இல்ல 30-25% மேல உங்களுக்கு கிடைக்காது. அது வரைக்கும் ஆக்டிவேட் ஆனாலே போறோம், உங்க திருமணத்துக்கான பாக்கியம் உங்களுக்கு வந்துடும். ஆக இந்த சக்திகளை ஆக்டிவேட் கூடிய மிக அற்புதமான ஒரு சக்தியை இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பாசிட்டிவ் எனர்ஜி டெலிபதி அப்படிங்கிற முறையில நீங்க 10வது நிமிடம், அதாவது நீங்க 15 நிமிஷம் வளர்க்கணும் இல்லையா, 10வது நிமிடத்துல இருந்து 15ஆம் நிமிஷம் வரைக்கும் கோல்டன் டைம், அதாவது தங்கமா பொன்னான நேரங்கள் அப்படிங்கிறாரு. இந்த பொன்னான நேரம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த பொன்னான நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்க கொண்டு போய் சேர்த்துடும் அப்படிங்கறதுல ரொம்ப அற்புதமா சொல்றாரு. ஆக இப்ப நீங்க திருமணமாக வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனம், ஒரு பெண் திருமணம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது அந்த கணவன், அவருக்கு கணவனா வரக்கூடிய அந்த ஆண் மகனுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் போய் சேர்ந்து அவரை பிடிச்சி இழுத்துட்டு வரும். அதே மாதிரி ஒரு பையன் தனக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அது அந்த மனைவியினுடைய, அந்த பொண்ணுக்கு மனைவியாக வரப்போகிற அந்த பொண்ணுக்கு போய் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு தோணும் மனசுல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில கோயில் உள்ள எல்லாம் போகும்போது, இந்த கோயில் எவ்வளவு வைப்ரேஷன், இந்த கோயில் உள்ள போகும்போது நம்ம உடம்பு எப்படி சிலிர்க்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அது அவ்வளோ பக்தி, அந்த அளவுக்கு அங்க நல்ல அதிர்வுகள் இருக்கு, சிறப்பான அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அந்த உணர்வு தன்மை. இந்த உணர்வு தன்மையால நீங்க உந்தப்பட்டு நீங்க யாருக்கிட்ட போகணுமோ அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து திருமணம் நடந்தேறும். இதுதான் ரொம்ப அற்புதமான, இதுதான் வழி பண்ணுது அப்படிங்கறது சொல்லுவோம் நாங்க. இப்படி நீங்க ஒரு சாதாரண ஒரு உப்பு அதை வச்சுக்கிட்டு இந்த தெரப்பி, சால்ட் தெரப்பி செய்யும் போது அது என்னன்னா உங்களுக்கு திருமணத்துக்கான வழியை வகுத்து தருகிறது, வழி பண்ணி கொடுக்கறது. அப்ப அவங்களை கூட்டிட்டு வருது. நீங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கீங்க, அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கீங்க, 2 பேருக்குள்ள கேப் அதிகமாயிட்டே இருக்க தவிர ஒருத்தர் பக்கத்துல வந்தானா பேசி முடிவு பண்ணி திருமணம் ஆகிறதுக்கு. ஆக இந்த வாய்ப்பை இந்த பாசிட்டிவ் எனர்ஜிகள் உங்களுக்கு உருவாக்கி தருகிறது. அதனால நீங்க வழி வகை செய்கிறது. ஆக நீங்க இப்ப உப்பு ஒரு 15 நிமிஷம் நீங்க வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு நாள் ஒரு தடவை இந்த வாக்கிங் பண்ணுங்க. இதுக்கு 15 நாள் செய்யறது என்னன்னாக்கா ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சிலருக்கு ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ரொம்ப நாள் திருமணம் ஆகாத, நிறைய தோஷங்களால பாதிக்கப்பட்டவங்க குறைஞ்சபட்சம் 2 மாசம் செய்யுங்க, இல்ல 3 மாசம் செய்யுங்க. அதாவதுன்னா ஒரு கோர்ஸ் 15 நாள்னா ஒரு மாசத்துக்கு 2 கோர்ஸ் வரும். அதே மாதிரி நீங்க 2 மாசம் செய்யணும்னா 4 தடவை செய்யணும் அப்படிங்கிறது அர்த்தம். சோ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருங்க. இது நிச்சயமா நல்ல பலன் தருது. நிறைய பேர் அவங்களுடைய பலன்களை தொடர்ந்து விவரிச்சுட்டே வராங்க. இன்னும் சிலர் எல்லாம் சொன்னாங்கன்னா, அந்த எனக்கு இந்த வயசானவங்க சொல்றாங்க, அங்க பையனுக்காக நாங்க செஞ்சோம், எங்களுக்கு எழுந்து நடக்கிறதுக்கு முடியாது, முட்டி இது இருக்கு, அதாவது ஜாயிண்ட் பெயின் அதெல்லாம் இருக்கு, பேக் பெயின் இருக்கு. இது என்னாச்சுன்னா உப்பு எடுத்து கையில எடுத்து 2 நாள் செஞ்சதுமே எங்களுக்கு பேக் பெயின் சரியாயிடுச்சு, ஜாயிண்ட் பெயினும் இப்ப ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்ப எங்களுக்கு ஒரு புது எனர்ஜி வந்திருக்கு, 40 வயசு மாதிரி ஒரு எனர்ஜி வந்திருக்கு. நாங்க ரொம்ப துள்ளி குதிச்சு நடந்து போகணும், வாக்கிங் போகணும் அப்படிங்கிற ஒரு தெம்பு எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு செயல். ஸோ இந்த மாதிரியான பல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த உப்பு வைத்திய முறைகள்ல கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்கள்லாம் ஒவ்வொரு வாரமும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால அதை பாருங்க, கேளுங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை பயன்படுத்தி உங்களுடைய திருமண பாக்கியத்தை நீங்க பெறணும்ன்றது என்னோட. இப்போ உப்பு வைத்திய முறையில இதை முடிஞ்சிடுச்சு, 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கையில இருக்கிற உப்பு அப்படியே தலையை சுத்தி தூக்கி ஓரமா போட்டு கை அலம்பிடுங்க. அவ்வளவுதான். அந்த அன்னைக்கு அந்த உப்பு முடிஞ்சது. திரும்பி மறுநாள் வேற புதுசா உப்பு எடுத்துக்கிட்டு திரும்பி செய்யணும்.
ஆக நடுவில் ஒரு நாள் 2 நாள் விட்டு போயிடுச்சு செய்ய முடியல அப்படின்னா நோ ப்ராப்ளம், அதை பத்தி கவலைப்படாதீங்க. தொடர்ந்து 15 நாள் செய்யணும். அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய 15 நாள் இந்த தெரப்பியே செய்யணும் அப்படிங்கறத மட்டும் வச்சுக்கோங்க. இப்ப பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா 5 நாள் மாதம் வரக்கூடிய 5 நாள் மென்சஸ், அதாவது தீட்டு காலங்கள் இருக்கும், அந்த நேரத்துல செய்யாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அது வந்து உடம்புக்கு உஷ்ணத்தை அதிகப்படுத்துறதுனால, உஷ்ணம் அதிகமா இருந்தா ரத்தப்போக்கு அதிகமா இருக்கும். அதனால பெண்களுக்கு மட்டும் அந்த 5 நாட்கள் வேண்டாம், அதை தவிர்த்து விட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக இதெல்லாம் வந்து கவனமா எடுத்துக்கோங்க. வெறும் வயிறா இருக்கணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கவனமா இருந்து அதை செஞ்சு அந்த திருமண பாக்கியத்தை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். நன்றி, வணக்கம்.